إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பு குறித்தான சகோதர சகோதரிகள், அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையில் உள்ளச்சம் பெறுவதற்கான 33 வழிகள் எனும் இந்த தொடரில் ஷேக் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவருடைய அற்புதமான நூலில் இருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். 2 நாட்களில் 13 செய்திகளை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இன்னும் 20 செய்திகளை இன்றைக்கு 10ஆக நாளைக்கு 10ஆக இன்ஷா அல்லாஹ் பார்த்து இறை அருளை கொண்டு நிறைவு செய்திருக்கிறோம். இந்த விஷயங்களை மட்டும் திரும்ப ஒரு முறை சொல்வதாக இருந்தால், முதல் விஷயம், தொழுகைக்கு முன்னால் உள்ள விஷயத்திலிருந்து நாம் ஈடுபாடு காட்ட வேண்டும். பாகக்கு பதில் சொல்வது, உது செய்வது, அமைதியாக வருவது, நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு, அலங்காரமான நல்ல ஆடையை உடுத்தி கொண்டு விரைவாக வந்து காத்திருந்து தொழுகையை நாம் தொழுதால் அந்த தொழுகையில் உள்ளச்சம் இருக்கும் என்பது முதல் செய்தி. இரண்டாவதாக, தொழுகையில் நிதானம் என்பது, பொறுமை, நிதானம், அமைதி என்பது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழுகையில் உள்ளச்சத்தை காண முடியும். மூன்றாவது, தொழுகும் பொழுது நாம் மரணத்தை நினைத்து இதுதான் கடைசி நிலை, கடைசி தொழுகையாக இருக்குமோ என்று நினைத்து தொழுதால் அந்த தொழுகையில் உள்ளச்சம் இருக்கும். இதற்கும் ஹதீஸை நாம் பார்த்தோம். நான்காவதாக, ஓதக்கூடிய வசனங்கள், திக்ருகள், தஸ்பீஹ்கள் அதை புரிந்து சிந்தித்து நாம் ஓதினால், அதை புரிந்து சிந்தித்து கேட்டுக்கொண்டிருந்தால் நம்மளுடைய தொழுகையில் நமக்கு அதிகமான கவனம் கிடைக்கும் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்தது, ஐந்தாவதாக நாம் பார்த்த விஷயம், ஒவ்வொரு வசனமாக ஓத வேண்டும். நிறுத்தி தொடர்ந்து 2-3 வசனங்களை சேர்த்து ஓதாமல், சிறிய வசனங்களாக இருந்தாலும் நிறுத்தி ஒவ்வொரு வசனமாக ஓதும் பொழுது அதன் மூலமாக கூட குர்ஆனின் மீதும் தொழுகையிலும் நமக்கு ஒரு ஈடுபாடு, கவனமும் உள்ளச்சமும் கிடைக்கிறது என்பதை பார்த்தோம். அடுத்து ஆறாவதாக, ஓதக்கூடிய குர்ஆனை தர்தீலாக, தஜ்வீது முறையோடு மெதுவாக அதனுடைய சட்டங்களை பேணி நாம் அழகிய தொனியில் ஓதும் பொழுது அதன் மூலமாகவும் நம்மளுக்கு தொழுகையில் உள்ளச்சம் என்பது கிடைக்கும் என்பதை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு காரியம் அதே மாதிரி ஓதி அழகா தொழுகைக்கும் போது தொழக்கூடியவங்களுக்கு அதை கேட்கும் போது ஒரு ஆர்வமும் தொழுகையில் ஒரு ஈடுபாடும் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ஏனோதனமாக ஓதும் போது பின்னால் இருப்பவர்களுக்கும் அந்த ஈடுபாடு இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது 6வது செய்தி. 7வதாக நம்ம பார்த்தது, நாம் தொழும் பொழுது அல்லாஹ் நமக்கு பதிலளிக்கிறான். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு குறிப்பாக நமக்கு எல்லாம் பதில் தரக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து தொழுதால் அந்த தொழுகையில் கவனம், ஆரம்பத்திலிருந்தே கவனம் கிடைச்சிடும். சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து நமக்கு கவனம் கிடைத்துவிடும் என்பதை பார்த்தோம். 8வதாக, நாம் தொழும் பொழுது நமது கவனத்தை யாரும் சிதறடித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு தடுப்பை, ஒரு சுத்ராவை ஏற்படுத்தி தொழுதால் அதன் மூலமாக யாரும் குறுக்கே வந்து நம்மளுடைய தொழுகையினுடைய கவனத்தை சிதறடிக்க மாட்டார்கள். அதிலும் ஒரு ஓர்மையும் உள்ளச்சமும் கிடைக்கும் என்று பார்த்தோம். 9வதாக, வலது கையை இடது கையின் மீது வைத்து நாம் தொழுகும் பொழுது, தக்பீர் கட்டி தொழுகும் பொழுது ஒரு அடக்கமும் ஒரு பணிவும் நம்மளுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் முன்பாக நாம் கை கட்டி நிற்கிறோம் என்ற உணர்வையும் ஒரு பணிவையும் அது உள்ளச்சத்தோடு ஏற்படுத்தி தருகிறது என்பதாக பார்த்தோம். 10வதாக, சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை மட்டுமே தொழும் பொழுதும், தொழுகை ஆரம்பத்திலிருந்து முடிக்கும் வரை சஜ்தா செய்யக்கூடிய இடத்தை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். அதன் மூலமாக நல்ல ஒரு போக்கஸ், கவனம், சிந்தனை, இரையச்சம் கிடைக்கும் என்பதாக நாம் பார்த்தோம். 11வதாக, ஆள்காட்டி விரலை உயர்த்துவது, சுட்டி காட்டுவது, அதை அசைப்பதும் கூட தொழுகையினுடைய கவனத்தை கொண்டு வருவதற்காக, அல்லாஹ் ஒருவன் என்பதை பறைசாட்டுவதற்காக, துஆவுடைய நேரத்தில் நாம் உயர்த்தி இறைவன் ஒருவன் என்பதை நாம் பறைசாட்டுகிறோம் என்ற ஒரு உணர்வோடு இருக்க வேண்டும். அதன் மூலமும் தொழுகையில் கவனமும் உள்ளச்சமும் நமக்கு கிடைக்கிறது என்பதாக பார்த்தோம். 12வதாக பார்த்தது முக்கியமான விஷயம், வெவ்வேறு சூறாக்களை ஓத வேண்டும். வெவ்வேறு சூறாக்கள் என்று மட்டுமல்ல, துஆக்களை வெவ்வேறாகத்தான் ஓதணும். தக்பீர் கட்டின உடனே நம்ம ஓதக்கூடாது அல்லாஹ் பாயின் பைங்க வைன ஹதாயா என்ற துஆ ஓதுறோமே, அது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்தி துஆ ஓதிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்ற துஆ ஓதிருக்கிறார்கள். எல்லாமே ஆதாரபூர்வமான செய்திகள். சில இமாம்கள் சில துஆக்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க, இதை ஓதுவது சிறந்தது என்று.
ஆனால் அனைத்தும் இந்த 3 துவாக்களுமே ஆதரவுபூர்வமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது தான். இதை ஏன் நபி அவர்கள் மாற்றி மாற்றி ஓதினார்கள் என்றால் ஈடுபாடை காட்டுவதற்காக. ஒரே துவாவை மரணம் செய்தோம் ஓதினோம் என்று இல்லாமல் அல்லாஹ்வை இப்படியும் புகழ வேண்டும், அல்லாஹ்வை இப்படியும் போற்றி புகழ்ந்து நாம் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டு நாம் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த துவாவில் பல்வேறு துவாக்களை ஓதினார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு பல்வேறு துணை சூறாக்களை ஓதினார்கள். ருக்குவில் சுப்ஹான ரப்பில் அஸீமை தாண்டி பல்வேறு தஸ்பீஹ்களை ஓதியதனுடைய நோக்கம் நாம் அல்லாஹ்வை பல மாதிரியான வார்த்தைகளில் புகழ்கிறோம், அவனை போற்றுகிறோம், அவனை துதிப்பாடுகிறோம் என்பதற்காகத்தான் ருக்குவில் இருந்து எழுந்த பிறகும் நீண்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்பீஹ் செய்திருக்கிறார்கள். சஜிதாவில் வெவ்வேறு தஸ்பீஹ்களை நபி அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். 2 சஜிதாக்கு மத்தியிலும் பல்வேறு துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். குறிப்பாக அத்தஹியா ஸலவாத்துக்கு பிறகு பல்வேறு துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். வெவ்வேறு துஆக்களை ஓதியிருக்கிறார்கள். ஒரு துஆ நம்ம மனப்பாடம் பண்ணி அதை மட்டுமே வாழ்நாள் முழுக்க ஓதுறோம். அப்படி ஓதுறதுடைய விபரீதம் என்னன்னா, அதனுடைய டிராபேக் என்ன அப்படின்னா, மனப்பாடமாய் தன்னால அது வந்துருது. ருக்குனா இது, சஜ்தானா இது, அத்தஹியா ஸலவாத்துனா இது, ஸலவாத்துக்கு பிறகு இந்த துஆ அல்லாஹ்வும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் மனப்பாடம் செஞ்சவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வருது. அல்லாஹ்வும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா ஓதுறவங்களுக்கு தன்னால அது வருது. அல்லாஹ்வும்ம ஃபில் லிமா கத்தம்து வ மா அഖர்து மனப்பாடம் பண்ணவங்களுக்கு தன்னால வருது. அது ஓதுற அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று அந்த தொழுகை ஒரு தானியங்கியாக ஆட்டோமேஷனாக தன்னால ஆரம்பிச்சு தன்னால முடியுது. எப்படி ஒரு ரெக்கார்டிங்ல போட்டு நடக்குது, அந்த மாதிரி நம்மளோட தொழுகை சில நேரத்தில் தன்னாலே நடந்து முடிஞ்சுது. 2 ரக்காத் தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம என்னென்னலாம் ஓதணுங்கிறது சில நேரத்துல சிந்தனைக்கு இருக்காது. துணை சூரா என்ன ஓதணும்னு நினைவு வராத தொழுகை கூட இருக்கு. அநேகமா வல்லசரினாவா இருக்கணும், இன்னாத்தேனாவா இருக்கணும், இல்ல குலியாவுக்காக குலுல்லாவாக தான் இருக்கணும், நம்மளா நினைச்சுக்கிற மாதிரி வேணா இருக்கலாமே தவிர அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓதிடணும்ல. இது சந்தோஷப்படுற விஷயமா? இது தன்னால நான் தொழுகிற அளவுக்கு நான் உருவாகிட்டு நம்ம மகிழக்கூடிய விஷயம் கிடையாது. இது ஷைத்தான் அந்த மரப்புத்தனத்தோட மதப்புத்தனத்தோட அந்த தொழுகையை உணர்வு இல்லாமல் தொழ வைக்கிறான். அதனால வெரைட்டியாக துவாக்களை மாற்றி மாற்றி ஓதினார்கள், பல்வேறு ரீதியில் இறைவனை புகழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது முக்கியமான செய்தி. துவாக்களை வெவ்வேறாக மனப்பாடம் செய்யணும். அதுதான் நேற்று நம்ம சொன்னோம். ஹிஸ்னுல் முஸ்லிம் மிக ஏற்றமான ஒரு புத்தகம். அது ஆப்ல இருக்கு, நூலாகவும் இருக்கு, சின்ன சின்ன புக்காகவே இருக்கு. அதுல மாஷா எடுக்க தொழுகை ஆரம்பித்தவுடன் ஓதும் துவா 2-3 துவா வரும், ஆதாரத்தோட வரும். அரபி மொழியில இருக்கும், அர்த்தம் இருக்கும். மாஷா அல்லாஹ். ருக்குவில் ஓத வேண்டிய தஸ்பீஹ் எடுக்க எத்தனை துவாக்கள் இருக்கு பாருங்க. சுப்ஹான ரப்பில் அஸீம், சுப்ஹான ரப்பில் அஸீம் வ பிஹம்திஹி, சுப்ஹூன் குத்தூஸ் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், சுப்ஹான ذில் ஜபரூத் வல் மலக்கூத் வல் கிப்ரியா வல் அஸ்மா, سبحانك اللهم ربنا بحمدك اللهم اغفر لي اللهم لك ركعت وبك آمنت ولك أسلمت خشع لك سمعي وبصري ومخي وعظمي وما استقل به قدمي. இப்படி நிறைய துவாக்கள் இதை தாண்டி இருக்கு. இதெல்லாம் அரை வரி, ஒரு வரி, 1.5 வரி, 2 வரி, இந்த மாதிரி சின்ன சின்ன துவாக்கள் இருந்து நம்ம முயற்சி செஞ்சோம்னா மனப்பாடம் பண்ணிடலாம். உட்கார்ந்து நேரம் எடுத்து மனப்பாடம் பண்றது இல்லை. அரை வரி, 3/4 வரி, நான் 4 தடவை 5 தடவை சொன்னா மனப்பாடம் ஆகக்கூடிய விஷயம் தான். இதை மனப்பாடம் செஞ்சு நம்மளுடைய தொழுகையில கொண்டு வரணும். தராவி தொழுகையில கொண்டு வரணும், கியாமுல் லைல்ல கொண்டு வரணும், ஃபர்துலையும் சுன்னத்துலையும் கொண்டு வரணும். இப்படி தொழும் பொழுது அந்த ஈடுபாடு அதிகமாகிறது. ருக்குல நம்ம ஒரு புது துவா ஓதுறோம், அல்லாஹ்வை அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது இந்த மகிமையை கொண்டு அல்லாஹ்வை துதிப்பாடுகிறோம். அந்த கண்ணியம் அல்லாஹ் மீதான அந்த மாண்பு நமக்கு அதிகமாகிறது. இறைவனுடைய நேசமும் பிரியமும் அதன் மூலமா நமக்கு கிடைக்கிறது. இப்படி சஜ்தால நிறைய துவாக்கள் இருக்கு. இப்படி எல்லாம் நாம் வேறுபடுத்தி ஓதுவது முக்கியமானது. நேற்று கடைசியா பார்த்தது சஜ்தா திலாவத்தினுடைய வசனத்தை ஓதும் பொழுது சஜ்தா செய்வது. இதுவும் தொழுகையினுடைய ஒரு கவனத்தையும் ஒரு உள்ளட்சத்தையும் அந்த இடத்தில் இறைவனை உடனடியாக நாம் கட்டுப்பட்டோம் என்ற உணர்வை நமக்கு பெற்றுத் தருகிறது. 10வதுக்கு அந்த சஜ்தா செய்யும் போது ஷைத்தான் மிகவும் வேதனை அடைகிறான். தொழுகையினுடைய 2 ரக்காத் தொழுகை 4 சஜ்தா செய்யறோம், 4 ரக்காத் தொழுகை 8 சஜ்தாக்கள் செய்யறோம். அதில் படாத பாடு ஷைத்தான் நாம் சஜ்தா வசனத்தை ஓதி செய்யும் போது அவனுக்கு ஏற்படுது வேதனை. ஏன்னா தொழுகையில் செய்யக்கூடிய சஜ்தா என்பது அது ஒரு இயல்பான சஜ்தா. ஆனா 14 வசனங்கள் அந்த வசனத்துக்கான சஜ்தாவை செய்யும் பொழுது அர்த்தத்தை புரிந்து அந்த இடத்தில் பொருள்பட நாம் சஜ்தா செய்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க சஜ்தா செய்கிறோம். அதுதான் பெரிய ஒரு பாதிப்பை ஷைத்தான் ஏற்படுத்துகிறது. அடுத்தபடியாக 14வது விஷயம், இன்றைக்கான செய்தி அல்-இஸ்திஆதது பில்லாஹி மினஷ் ஷைத்தான். அதாவது ஷைத்தானுடைய தாக்கம் ஏற்படும் பொழுது ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும். ஷைத்தானுடைய தாக்கம் தொழுகையில் ஏற்படுதா இல்லையா? அதான் சொல்றோம்ல, தொழுகைக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பது முதல் முயற்சி. அப்படி சிலரை வென்றெடுத்திருக்கிறான். அவர்கள் பள்ளிக்கு வெளியே இஷாவிலும் இல்லை,
தராவிலும் இல்லை, எந்த தொழுகையிலும் இல்லை. அப்படி ஒரு சிலரை வென்றெடுத்திருக்கிறான். பள்ளி வெளியே அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கூட பள்ளிக்கு வந்தவர்கள் தொழக்கூடியவர்களை அவன் எப்படி வென்றெடுப்பான்? அந்த தொழுகையில் ஈடுபாடு இல்லாமல், ஆர்வம் இல்லாமல், சிந்தனை இல்லாமல் வெறுமனே ஒரு ஜடமாக நின்று நீ குடிஞ்சு எந்திரிச்சு போ, இந்த ரீதியில் நம்மள தொழ வைக்கிறாங்க. இது இரண்டாம் கட்ட வெற்றி. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க தொழுகையில் இருக்கும்போது ஷைத்தானுடைய சிந்தனை ஊசலாட்டங்கள் அதிகமாக இருந்தால் அப்பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார். அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஷைத்தான் அதிகமாக இடத்தில் குறுக்கிடுகிறான். ஓத முடியாத அளவுக்கு பெரும் தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறான், சிந்தனை தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறான். நல்லா தெரியுது, ஷைத்தானுடைய தாக்கத்தால் என்னால் நிலையாக, நிம்மதியாக, உறுதியாக சிந்தனையோடு தொழ முடியவில்லை என்பதை நான் உணர்கிறேன் அப்படிங்கிறது சொன்னாங்க. ரசூலா சொன்னாங்க, ஃபைன் அஹ்ஸஸ்தஹு, ரசூலா சொன்ன வார்த்தை ஃபைன் அஹ்ஸஸ்தஹு, நீர் அவ்வாறு உணர்ந்தால், ஃபீல், ஷைத்தானுடைய தாக்கம் உங்கள்ட்ட ஏற்பட்டு சிந்தனை சில நேரத்துல அவனுடைய தாக்கம் அதிகமாகிறது பத்தி தான். இங்க எப்பவுமே சிந்தனை வரும், நினைச்ச மாத்திடுவோம், அது வேற. சிந்தனை வரும், கவனத்தை கொண்டு வருவோம், அது வேற. எப்பயாவது நம்மளோட சிந்தனை பரிமாற்றம் ஏற்படும், வெளியில இருக்கிற சிந்தனை வரும், வீட்டு சிந்தனை வரும், கடை சிந்தனை வரும், விளையாட்டு சிந்தனை வரும், ஏதாவது ஒரு சிந்தனை வரும், நினைச்சா மாத்துவோம்ல, அது வேற. இது என்னன்னா அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி டாமினேட் பண்ணி அந்த ஷைத்தான் நம்மை மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலை வந்தால், அத ரசூலுல்லாஹ் சொல்ற ஃபைன் அஹ்ஸஸ்தஹு, ஷைத்தான் டார்ச்சர் பண்றதா, ஷைத்தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தாக்கத்தை நீ உணர்ந்தால், ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று தொழுகையிலே சொல்லுங்க. இடது பக்கமாக எஸ்ஆர் இடது பக்கமாக இந்த மாதிரி லேசா துப்பணும். நல்லா துப்பினாம நம்ம மேலேயே படுற மாதிரி, நம்ம ஷோல்டர்ல படுற மாதிரி, பக்கத்துல இருக்கவங்களுக்கு இடையூறு இல்லாத மாதிரி இப்படின்னு 3 தடவை துப்பி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இது மூலமாக ஷைத்தான் விரட்டுகிறான். சொல்றாங்க அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவ்வாறு நான் செய்த பிறகு ரஹப அன்னி, சஹாபி சொல்றாங்க, ரஹப அன்னி, என்ன விட்டு அவன் போயிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கற்றுத்தந்து நான் சொன்ன பிறகு அவனுடைய தாக்கம், அவனுடைய சீண்டுதல், அவனுடைய ஊசலாட்டத்தை நான் உணரவில்லை, அவன் என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேங்கிறான். அப்ப யாரெல்லாம் தொழுகையில் அதிகமான இப்படிப்பட்ட சேட்டை அவன் செய்து நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் 1% கூட தொழுகையில் அவனை நிக்க விடாத அளவுக்கு சிந்தனை தடுமாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு கவனமே இல்லாத அளவுக்கு ஓதுறதை கேட்க முடியல, அந்த சிந்தனை வரல, நிக்கிறோங்கிற உணர்வு இல்ல, ரொம்ப செஞ்சவங்க உணர்வு இல்ல, சஜதா செஞ்சவங்க உணர்வு இல்ல, அந்த அளவுக்கு நம்ம மாற்ற சிந்தனை நாம் மாற்ற அவன் நம்மை வேறு திசை பக்கம் இழுத்து கொண்டால் ஷைத்தான் நம்ம மீது ஊடுருவி விட்டான், ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்து விட்டான் என்று தெரிந்து அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொழுகையை தொடர்ந்தோம்னா நிச்சயம் ஷைத்தானுடைய அந்த தாக்கத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படுகிறீர்கள் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆதரவுபூர்வமான செய்தி. அப்போ ஷைத்தான் தாக்கம் ஏற்படும்போது இப்படி சொல்லணும் அப்படிங்கிறது. இது ஏன் அதுதான் யோசிக்கிறீங்க. இதன் மூலமா என்னோட இழுத்துட்டு போன ஷைத்தான் தக்பீர் கட்டினது தக்பீர் உடைச்சிட்டு நம்மளை எடுத்துட்டு போல, சிந்தனையை மாத்திரம். உங்க சிந்தனையில அவன் கை வச்சானா அடிச்சு விரட்டுங்க சொல்றேன். சிந்தனை இல்லாமல், உணர்வு இல்லாமல், இறைச்சி இல்லாமல் உங்களை தொழுவதற்கு அவன் டார்ச்சர் பண்ணானா அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடி அவனுக்கு பேர் என்ன சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹன்சப். அந்த ஷைத்தானுக்கு பேர் ஹன்சப் என்று அவன் பேரையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். தொழுகையில் இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுக்கு பேர் ஹன்சப். இன்ன கைத ஷைத்தானின் கான தஈஃபா. சூரா நிசாவில் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பலகீனமானதுங்கிறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலகீனமானதுதான். மனிதன் மிக பலகீனமா இருக்கிறவங்க அந்த சூழ்ச்சிக்கு ஆளாயிராங்க தவிர அது வலுவானதுன்னு சொல்லல. நீங்க அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி 3 தடவை துப்பினால் கூட அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான் என்பது இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தொழுகை தடுமாற்றம், சிந்தனை தடுமாற்றம், இறைச்சியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும் அப்படியே நான் நின்றுட்டு இருக்கேன் நம்ம யோசிக்கணும். ஒரு ஜனாசா மாதிரி ஜட மாதிரி நான் சிந்தனை இல்லாம நின்றுட்டு இருக்கேன், ஷைத்தான் என் மீது ஆதிக்கம் செலுத்திட்டானா அப்படின்னு உணர்ந்து நீங்க ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி துப்பு கேட்கிறாங்க. எதுக்கு? நீங்க உள்ளச்சத்தோடு, கவனத்தோடு, சிந்தனையோடு உங்க தொழுகையை நீங்கள் தொடர வேண்டும். அதான் பொருள். அடுத்து 15வதாக அத்தஅம்முலு ஃபீ ஹாலி ஸலஃபி ஸலாத்திஹிம். தொழுகையில் உள்ளச்சம் வருவதற்கான அழகான இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, முன்னால் வாழ்ந்த நன்மக்கள், சலஃபுகள், சஹாபாக்கள் இருந்து, இன்னும் சொல்லப்போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து, சஹாபாக்கள் இருந்து, தாபியீன்கள், நன்மக்கள், முன்னால் வாழ்ந்த சலஃப சாலிஹீன்கள் எப்படி எல்லாம் தொழுதார்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த தொழுகை நினைச்சது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிறீங்க. நம்ம தொழுகை இப்படி இருக்குது, நம்ம தொழுகை ஒரு லட்சணத்தில் இருக்கிறது, நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த நன்மக்களுடைய தொழுகை எப்படி இருந்தது அதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரே உதாரணத்தை ஷேக் முனஜித் அவர்கள் குறிப்பிடுறாங்க. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி.
இத ஹதரத் ஸலா இந்த ஜல்சல் வைஜலவுல் வஜ்ஹு தொழுகை நேரம் வந்துருச்சு, தக்பீர் கட்டக்கூடிய தொழுகை நேரம் வந்துருச்சு, தொழுகை நேரம் நெருங்கிடுச்சுன்னா அலி ரலியல்லாஹு கொஞ்சம் பதறுவாங்களாம். இறை வேங்கை அஸதுல்லாஹ் அல்லாஹ்வின் சிங்கம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை நேரம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பதறுவாங்க, கொஞ்சம் பதட்டம் அவர்களிடத்தில் ஏற்படும். வைஜலவுல் வஜ்ஹு முகமே கொஞ்சம் மாறும். ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னா மூச்சு மாறுதுல, ஒரு ஆபத்து நடக்க போகுது அல்லது ஒரு ஆபத்து நடந்துருச்சு, ஒரு பெரிய விஷயம் நடந்து விட்டதுன்னா கொஞ்சம் மாறுது. அலி ரலியல்லாஹு தொழுகிற நேரம் வந்தா இப்படி ஆயிடுறாங்க. அப்படிங்கிறதோ கேட்கிறாங்க, ஏன் தொழுகிற நேரம் வந்தா ஆளு மாறிடுறீங்க, ஒரு மாதிரி பதட்டம் நடுக்கம் உங்களிடத்தில் பார்க்கப்படுகிறது, முகமே மாறிடுது அப்படின்னு கேட்கும் போது அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக வந்து விட்டது, வக்து அமானத், ஒரு அமானிதத்தினுடைய நேரம் வந்து விட்டது, ஒரு அமானிதத்தினுடைய நேரம் வந்து விட்டது. அல்லாஹு அலா ஸமாவாத்தி வல் ஜிபால், வானங்கள் பூமி மலைகள் மீது எந்த அமானிதத்தை இறைவன் சுமத்த வேண்டும் என்று கேட்டானோ அபைன, அவைகள் எல்லாம் மறுத்தனவோ, வயஹ்மின்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா, அந்த அமானிதத்தை சுமந்து கொள்வதற்கு பயந்து நடுங்கி அவைகள் எல்லாம் மறுத்தனவோ, எந்த அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டானோ அந்த அமானிதத்தை நேரம் வந்து விட்டது. சூரா சொல்லி அஹ்ஸாப்ல கடைசியில் வருது. அந்த அமானிதம் என்பது ஷரிய சட்டங்கள் எல்லாம் அந்த அமானிதம் என்பது அடங்கும். குர்ஆன் என்பதும் ஒரு பொருள், அல்லாஹ்வுடைய ஷரிய சட்டம் அனைத்தும் என்பது ஒரு பொருள். முக்கியமானது தொழுகை. தொழுகை அந்த நேரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய அமானிதம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிதமான ஒரு பொறுப்பு. வானங்களும் பூமியும் மலைகளும் பயந்து நடுங்கி அவைகள் மறுத்து விட்டன. இந்த அமானிதத்தை எங்களால் காப்பாற்ற முடியாது, கடைபிடிக்க முடியாது. ஆனா மனிதர் சுமந்து கொண்டா அந்த அமானிதத்தினுடைய நேரம் வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய முக்கியமான கடமையினுடைய நேரம் வந்துருச்சு. இந்த அமானிதத்தை பொறுப்பாக கவனமாக அல்லாஹ்வுக்காக கடைபிடிக்கிறேன். அல்லாஹ் கொடுத்த ஆயுள் காலத்துல ஒரு சில தொழுகைகள் நம்ம தொழுகிறோம். சஹாபாக்கள் இருந்த உணர்வு என்னுடைய ஒவ்வொரு தொழுகையும் பொறுப்பான தொழுகையா இருக்கணுமே. அது விளையாட்டானதாக, வேடிக்கையானதாக, கவனமற்றதாக இருக்கக்கூடாது. சீரியஸ் ஆகுறேன், நான் என் முகம் மாறிடுது, கொஞ்சம் நடுங்கிறேன் அப்படிங்கிறத அலி ரலியல்லாஹு அவர்கள் விளக்கத்தில் சொன்னாங்க. இது ஆதரப்பூர்வமா மாஷாஅல்லாஹ் விஷயத்தை அறிவிக்க விடதா பாருங்க. அப்ப சலஃபுகள் எப்படி இருக்காங்க? அப்துல்லா பின் சுபைர், நபியினுடைய குடும்பத்தை சார்ந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அன்ஹு இதா ஸல்லா கஅன்னஹு வதத், அவர்கள் தொழுகையில் நின்றால் ஊண்டப்பட்ட பலகையை போட்டு நிற்பார்கள், நடப்பட்ட பலகையை போட்டு நிற்பார்கள். அப்படின்னா அவ்வளோ டெடிகேஷனோட, அவ்வளோ சிந்தனையோட, அவ்வளோ கான்சென்ட்ரேஷனோட நிற்பாங்க. பலகை ஊன்றப்பட்ட பலகை ஆடாது அசைய, அல்லாஹ்வுடைய நின்றோம் என்பதுக்கு இருமுட்டு நிற்ற அவ்வளோ சிந்தனையோட, கவனத்தோட, பயத்தோட அவங்க நிற்பாங்க. பலகையா மனுஷனா, மரமா மனிதனா, தூணா மனிதனா என்று நினைக்கும் அளவுக்கு அவங்களோட தொழுகையுடைய வெளியிறக்கம் இருந்திருக்குன்னா உள்ரங்கத்துல எந்த அளவுக்கு அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க அல்லாஹ்வோட. அதனாலதான் ஜவாரி அவங்களுடைய வெளிப்படையும் அதற்கு தோதுவானதாக அமைஞ்சிருக்கு. முகமானது அலி ரலியல்லாஹு நடுங்கிறாங்க வெளிப்படை. அப்ப அந்த தொழுகையினுடைய உள்ரங்கம் எப்படி இருந்திருக்கும்? பலகை போட்டு நிற்கிறார்கள், அவங்களுடைய வெளிரங்கம் வெளிப்படை. அப்ப அவங்களுடைய உள்ரங்கம் அந்த உள்ளச்சம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? இப்படி எல்லாம் தொழுது நம்மளுக்கு முன்னுதாரணமாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி வாழ்க்கையில நிறைய சில முன்னுதாரணங்கள் நம்ம பல பயான்கள்ல பார்த்திருக்கோம். இதெல்லாம் நினைச்சிட்டு தொழுகும் போது அப்படிலாம் என் தொழுகை இருக்கணும், என் தொழுகை என்ன நிலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம நினைச்சு அதை நாம் கம்பேர் செய்து கொண்டால், அதை நினைத்து நாம் சில விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையோட நினைச்சு நம்ம ஒப்பீடு செய்து பார்த்து நம்ம தொழுகையோட நிலையை மாத்திக்கணுங்கிறாங்க. இது 15. அடுத்து 16வது மஅரிஃபத்து மஸாயால் குஷூ. உள்ளச்சத்தோடு தொழுகணும், உள்ளச்சத்தோடு தொழுகணும்னு சொல்றோம்ல, உள்ளச்சத்தோடு தொழுகையுடைய சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சு தொழுதோம்னா அது அந்த உள்ளச்சம் என்பது நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. எப்பவுமே மனிதனுக்கு அதனுடைய வெர்ச்சுஸ் என்ன, அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அல்லது அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், நன்மைகள், பலன்கள் என்ன என்பது தெரிந்தால்தான் மனிதனுக்கு ஆர்வம் வரும். அப்போ உள்ளச்சத்தோடு தொழுவதனுடைய முக்கியமான சிறப்பு என்ன? நம்ம முதல் நாள்ல சொன்ன மாதிரி அது அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்தார்கள். வெற்றி அடைந்த முஃமினுடைய முதல் பண்பு, முதல் அடையாளம் உள்ளச்சத்தோடு தொழுவார்கள். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கடைசியாக சொல்லி முடிக்கிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்கள் அடைவார்கள். அப்ப ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய தகுதி உள்ள முஃமின்கள், வெற்றி அடைந்த முஃமின்களுடைய முதல் பண்பு தொழுவார்கள் அல்ல, தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அப்ப இதெல்லாம் நினைச்சுக்கணும். இன்னொரு ஹதீஸ், முஸ்லிமில் பதிவான ஒரு ஹதீஸ், மாமின் முஸ்லிமின் தஹ்துருஹு ஸலாத்து மக்தூபா, ஒரு மூமினை ஃபர்தான தொழுகையினுடைய நேரம் அடைகிறது, ஃபயஹ்சன் உதுஹா வ குஷூஹா வ ருக்குஹா. ஹதீஸ் பாருங்க, அந்த தொழுகைக்கான உதுவை அழகாக செய்கிறார், வ குஷூஹா, அந்த குஷூவை அழகாக செய்கிறார். இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியமான ஹதீஸ். இந்த தலைப்புல நல்லா கேட்டுக்கணும்.
அந்த தொழுகைக்கான உதுவை அவர் அழகாக செய்கிறார். முஸ்லிமில் பதிவான சஹீஹ் முஸ்லிமுடைய செய்தி. அந்த தொழுகைக்கான உதுவை அவர் அதை அழகாக செய்கிறார். அந்த தொழுகைக்கான ஹுஷூஐ உள்ளச்சத்தை அழகுபடுத்துகிறார். ஒரு அதுக்கப்புறம் தொழுகையோட ஒரு அங்கத்தை உதாரணம் சொல்றார். அதனுடைய ருக்குவை அவர் அழகுபடுத்துகிறார். அப்ப உது என்பது தொழுகைக்கு முன்னால் உள்ள கடமை, முன்ஃபர்த் அப்படின்னு சொல்லுவோம். ஹுஷூ என்பது தொழுகையில் இருக்கக்கூடிய ஆன்மா, அந்த இறையச்சம், சிந்தனை, அந்த ஹுஷூவை அவர் அழகுபடுத்துகிறார். ருக்கு என்பது தொழுகையினுடைய அங்கங்களில் ஒரு முக்கியமான அங்கம். ஏன்னா அதுலதான் மக்கள் குறை செய்வாங்க, நிக்கிறது நின்றுவாங்க, சரிதா செஞ்சிருவாங்க. ருக்குவை தான் ஒழுங்கா என்ன செய்ய மாட்டாங்க, குனிய மாட்டாங்க. ஒழுங்கு சரியாக குனியாமல் நிமிர்ந்த வண்ணமாக அல்லது அதிகமாக குனிந்த வண்ணமாக, இப்படி சிலருக்கு அதுல குறைபாடுகள் ஏற்படுது. அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுஷூவையும் ருக்குவையும் உதுவையும் அழகா செஞ்சு ஒருத்தங்க தொழுகிறாங்கன்னா எல்லா காரணத்துக்கு கஃபாரத்துல் லிமா கப்லஹா மினல் ذுனூப், அந்த தொழுகை, இந்த அழகான தொழுகை அவருடைய முந்தைய பாவம் எல்லாத்தையும் போக்கிவிடும். மாலம் தத்தி கபீரா, அவர் பெரும்பாவத்தை செய்யாமல் இருந்தால் வதாலிக தஹருக்குல்லு, இது அவரோட ஆயுள் நாள் முழுக்க இந்த சிறப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில ஒரு தொழுகைக்கு சொல்லல, உன் வாழ்க்கை முழுக்க உன்னுடைய தொழுகைய அழகான முறையில உதவி செய்து, அழகான முறையில உதவி செஞ்சுனா தண்ணீரை வீண்விரைய செய்யாமல் துவா பிஸ்மில்லா சொல்லி 3 முறைகள் கழுவ வேண்டிய உறுப்புகளை சரியாக கழுவி நிதானமாக சரியாக கை நனைய வேண்டியதான் நனையணும். வாய்ப்பு பிடிச்சு தான் நாசி தண்ணீர் செய்து 3 தடவைகள் எதையுமே குறை இல்லாமல் கால் கரண்டை கால் உட்பட நல்லா கழுவி உது செஞ்சு துவா செஞ்சுட்டோம்னா அழகான உது. அது வீட்டுல செய்யறது மிக ஏற்றமானது. குறைந்தபட்சம் பள்ளியில வந்தாலும் அழகான செய்து அழகான உது. தொழுகையினுடைய ஹுஷூங்கிறது ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் அல்லாஹ் நான் பாக்குறேன் இல்ல அல்லாஹ் என்ன பாக்குறான் அப்படிங்கிற அந்த பயத்தோட அந்த சிந்தனையோட தொழுகிறதுக்கு பேர் தான் ஹுஷூ, பயபக்தி. அல்லாஹ் முன்னாடி நிக்கிறேன், அல்லாஹ் முன்னாடி சரிதா செஞ்சுட்டேன், அல்லாஹ் முன்னாடி நான் குடிச்சிட்டேன், அல்லாஹ் என்ன பார்த்துட்டு இருக்கிறேன், அல்லாஹ் முன்னாடி நான் கட்டுப்பட்டு நிக்கிறேன், அல்லாஹ் முன்னாடி நான் மண்டிட்டு உட்கார்ந்துட்டேன், எல்லாம் அல்லாஹ்க்காக, அல்லாஹ் முன்னாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு எந்த சிந்தனை இல்லாம அல்லாஹ் சிந்தனை மட்டுமே வச்சிருக்கிறது ஹுஷூ. இதை ஃபுல்லா நீங்க தொழுகை முழுக்க பேணி ருக்குவையும் செய்தார். அவர் ருக்கு மட்டும் சரியா செய்யணும், சஜிதாவை சரியா செய்யக்கூடாதுங்கிறது இல்ல, ஒரு அடையாளத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுல எல்லாமே அடங்குது. அப்ப தொழுகையினுடைய வெளிப்பருதுகள், உள்பருதுகள், தொழுகையில் இருக்க வேண்டிய ஆன்மா, உள்ளச்சம், இது எல்லாத்தையும் ஒருத்தர் அழகுபடுத்திட்டாருன்னா அவருடைய பாவங்களை அந்த தொழுகை மன்னிச்சிருது. பெரும்பாவம் செஞ்சிருந்தா அவர் தௌபா செய்யணும். அவருடைய சிறு பாவங்கள் எல்லாத்தையும் இந்த தொழுகை மன்னித்து விடுகிறது. ஆயுள் முழுக்க, காலம் முழுக்க இந்த சிறப்பை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஒரு அடியார் 2 ரக்காயத்தோ அல்லது 4 ரக்காயத்தோ தொழுகிறார். யுஹ்சினு ஃபீஹா ஃபீஹிமா அஸ்ஸிக்ர வல் குஷூஅ, அதில் ஓத வேண்டிய அஸ்கார்கள், திக்ர்கள். இது இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் நினைக்கிறேன். அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு எப்படி சொல்றாங்கன்னா, அந்த தொழுகையில் ஓத வேண்டிய அஸ்கார்கள், நான் சொன்னேன்ல ஆரம்பத்துல ஓதக்கூடிய துஆவுல் இஃப்திதாஹ், அது வஜ்ஹத்தாக இருக்கலாம், அது சனாவாக இருக்கலாம், அல்லாஹும்ம பாரிக்காக இருக்கலாம். அதை உணர்ந்து சிந்தித்து சரியான நிதானத்தோட அதை ஓதுறாரு, பிஸ்மி ஓதுறாரு, சூரத்துல் ஃபாத்திஹா நிதானமாக பொறுமையா ஓதுறாரு, துணை சூரா ஓதுறாரு, ருக்குல நிதானமான தஸ்பீஹ் செய்றாரு, முறையாக ருக்கு செய்றாரு. இப்படி நிதானமாக முறையாக அது ஓத வேண்டிய அதுக்காரங்களை சிந்தித்து உணர்ந்து யுஹ்சினு ஃபீஹிமா அஸ்ஸிக்ர, சில வார்த்தைகள் நல்லா உள்வாங்கி கேட்கணும், சில வார்த்தைகள் நல்லா உள்வாங்கி கேட்கணும். யுஹ்சினு ஃபீஹிமா அஸ்ஸிக்ர, திக்ர்னா தொழுகையில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியது எல்லாமே திக்ர் தான். அல்லாஹ் அக்பர், அஸ்ஸலாமு அலைக்கும், எவ்ரிதிங் இஸ் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அல்லாஹ். தொழுகை முழுக்க அல்லாஹ்வை நினைவு கூறணும். இந்த எல்லா நினைவு கூறுதலையும் அழகாக செய்தார் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏனோ தானமா செய்யாம, வாயில வந்துச்சுன்னு சொல்லிட்டு போகாம, சிந்தனையோடு கான்சென்ட்ரேஷனோட அவர் சொல்றாரு. விக்ரையும் அந்த தொழுகையினுடைய ஹுஷூ அப்படின்னா பயபக்தி. விக்ருங்கிறது வெளிப்படையா வேர்பலி சொல்றது, ஹுஷூங்கிறது உள்ரங்கமா மனசுக்குள்ள இருக்கிறது. அந்த சிந்தனை அல்லாஹ்வோட, அல்லாஹ் பார்க்கறான், அல்லாஹ் முன்னாடி தொழுகிறது, அந்த உணர்வோட தொழுகிறது. இந்த உள்ரங்கத்தையும் வாய் வழியா சொல்லக்கூடிய வெளிவார்த்தைகளையும் அவர் அழகுபடுத்தி விட்டால் அவருடைய பாவத்தை அந்த தொழுகை மன்னிக்காமல் இல்லை இல்லை என்று சொல்றாங்க. அப்ப மன்னிக்க கூடியதாக தொழுகை பாவங்களை மன்னிக்கிறது, தொழுகையை மானக்கேடான செயலை விட்டு தடுக்கிறது. எவ்வளவு செய்தியில் பார்க்கிறோம். ஏன் மானக்கேடான செயலை விட்டு தடுக்கல? ஏன் நம்ம எல்லா பாவங்களும் தொழுகை மூலமா மன்னிக்கப்படல? அந்த தொழுகையாக இல்ல. அதில் ஓடக்கூடிய திக்ருகளை நாம் அழகுபடுத்தல, சிந்தனையோடு சொல்லல, உள்ளச்சத்தை கொண்டு வரல. அது ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. தொழுகிறோம், நிக்கிறோம், என்னமோ நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நின்று தொழுதுட்டு போயிடும். அதனால அந்த உணர்வு இல்லாததாக அது ஆகிவிட்டது அப்படிங்கிறத, அந்த பலன் இல்லாமல் போய்விட்டது. இப்போ ஒரு மசாயில நான் பார்த்துட்டு வந்தேன். அதாவது மார்க்கறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு மனிதர் தொழுகை ஆரம்பத்திலிருந்து தொழுகை முடிகிற வரைக்கும் சிந்தனை இல்லாம தொழுதாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேரோட தொழுகை அப்படி இருக்கவும் தான் செய்யுது. ஆரம்பத்துல இருந்து கடைசி கூட சிந்தனை இல்லாம தொழுகிறவங்க ஒரு சிலர் இருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி மாறிட்டு போகுது. ஒருத்தர் அந்த மாதிரி தக்பீர் கட்டினார், ஆட்டோமேட்டிக்கா தொழுதுட்டு அது தனியா
தொழுதாரோ ஜமாத்தை தொழுதாரோ கடைசி வரைக்கும் அவர் சிந்தனை இல்லாம தொழுதால் தொழுகை கூடுமா கூடாது. இது ஒரு ஆய்வு எடுக்கப்பட்டது. மார்க்க அறிஞர்கள் குரான் ஹதீஸினுடைய அடிப்படையில், குரான் சொன்ன அடிப்படையில் ஆய்வு செய்யக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சிலரின் கருத்து அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க. இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் உட்பட அவங்க ஒரு மார்க்க இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உட்பட அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்னா தொழுகையுடைய மக்சத், தொழுகையுடைய நோக்கத்தை இவர் பாலடித்து விட்டார். இவர் நின்று குடிஞ்சிட்டு போறது என்ன வேணும்? இதுக்கு ஒரு ஹதீஸ், வேற ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாங்க. ஒரு அடியார் நோன்பு நோக்கிறார், ஆனால் அவர் பாவகரமான பேச்சுகளையும் பாவகரமான செயல்களை அவர் விடவில்லை என்றால் அவர் சாப்பிடாம குடிக்காம பசியாம இருந்து அல்லாஹ் என்ன தேவை இல்லை அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. நீ சாப்பிடல குடிக்கலங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஒடுக்கமா இருந்தியா, நாவை பேட்டியா, அப்ப அது நோக்கம் இறைச்சத்தோட அந்த நோன்பு வைக்கிறது தான். அந்த மாதிரி எப்படி அது பலனற்றதாக அந்த நோன்பு போகிறதோ அந்த மாதிரி நோக்கத்தையே இவர் இழந்துட்டாரு. இவருக்கு இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாமல் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இமாம் கஸாலி உட்பட நான் மற்ற அறிஞர்கள், பெரும்பான்மை அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அந்த தொழுகை ஏத்துக்கப்படும், ஆனா அவருடைய கடமை மட்டும்தான் நீக்குமே தவிர தொழுகையினுடைய சவாப், அஜிர், வாக்குறுதி எதுவுமே அவர் கிடைக்காது. தொழுகைக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி பாவம் மன்னிக்கப்படும், மானக்கேடான செயலை விட்டு தடுக்கும், இப்படி என்னென்னோ நாளை மறுமையில் அவருக்கு அப்படியாக 100ஆக பிரகாசமாக அப்படி வரும் இப்படி வரும், கபர்ல இந்த பாக்கியம், மஷல் அந்த பாக்கியம், இப்படி தொழுகைக்கு சொல்லப்பட்ட அதெல்லாம் கிடைக்காது. அந்த லட்சணத்துக்கு அதெல்லாம் கிடைக்காது. தொழுகையை விட்ட பாவி இல்ல. அவர் தொழுதுட்டாரு, 35 மார்க் வாங்கி பாஸ் ஆயிட்டாரு, 35 வச்சுட்டு எனக்கு அந்த சீட்டு தான் இந்த சீட்டு தான் எப்படி உலகத்துல போய்விட்டு நம்ம ஒரு பெரிய இடத்துல நிக்க முடியாதோ அந்த மாதிரி தொழுகை ஏத்துக்கப்பட்டுச்சுன்னு சொல்லு. இதெல்லாம் இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்ப படித்த விஷயம் அவருடைய தொழுகை நிறைவேறுமே தவிர அஜித் சவாபு கிடையாது. அப்ப தொழுகைக்கான நன்மையை அவர் இழந்து விட்டார். அப்போ தொழுகையில உள்ளச்சம் ரொம்ப முக்கியம். இப்னு அப்பாஸ் ஒரு கூற்று, லைஸமின் ஸலாத்தின் இல்லாம அகல்த மின்ஹா. இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய அழகான வார்த்தை. இது நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப ஆழமான விஷயங்கள். இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, லைஸமின் ஸலாத்திக இல்லாம அகல்த மின்ஹா. உன் தொழுகையை நீ எதை விளக்கினாய் அதை தேவை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அகல யாருன்னா அறிந்தான், புரிந்தான், he understood அப்படின்னு அர்த்தம். இவன் தொழுகையில என்னத்தை விளங்கணி அதுதான் உனக்கான பங்கு. தொழுகையை விளங்கி தருவங்க சஹாபாக்களுக்கு அரபு மொழி கொண்டவங்க தான், அவங்க விளங்காம தொழுகல. அது இன்னும் ஆழமா யோசிங்க. அரபு மொழி கொண்டவங்களுக்கு, இஸ்லாம் ஏத்துக்காதவங்களுக்கு அரபி புரிஞ்சு ஒட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, தொழுகை கேட்டுட்டு இருந்தாங்க, நல்லா இருக்கு. இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு அரபி புரியும், தொழுகை புரியும். ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்திக்கான விளக்கம் என்னன்னா, உணர்ந்து புரிந்து நீங்க என்ன தொழுதீங்கன்னா அதான் உங்களுக்கு நன்மை. அதுதான் அல்லாஹ் சர ஓதுறோம், அல்லாஹ் பதிலளிக்கிறான், துணை சர ஓதுறோம், சொர்க்கத்தை கேட்கிறோம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம், அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பற்றி ஓதுறோம், ருக்குல அல்லாஹ் முன்னாடி குடிச்சிட்டோம், அல்லாஹ் இப்படிலாம் தஸ்பீஹ் செய்றோம், என்னென்ன வார்த்தைகள் அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்தோம், சஜ்தால என்னென்ன தஸ்பீஹ்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம், என்னென்ன துஆக்கள் எல்லாம் செஞ்சோம், அத்தைய ஸலவாத் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம சொன்னோம், ரசூலுல்லாஹி ஸலவாத் சொன்னோம், அடுத்து என்னென்ன துஆக்கள் எல்லாம் செஞ்சோம் என்ற ரீதியில் எதை நீ புரிந்தாயோ அதுதான் தொழுகையின் உன்னுடைய பங்கு அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸை வச்சு புரிஞ்சுக்கிறாங்க. தொழுகையை ஒரு மனிதர் தொழுதால் அவருக்கு 10 இல் 1, 9 இல் 1, 8 இல் 1, 7 இல் 1 அப்படி கிடைக்குதுன்னு சொல்லப்படுதுல. சிலருக்கு ஒரு சிறிய அளவுதான் நன்மை கிடைக்கும். ஏன் அவர் 4 ரக்காத் 3 ரக்காத் எந்திரிச்சு போயிட்டாரா, 2 சஜ்தா 1 சஜ்தா முடிக்கிட்டாரா? இல்ல, எல்லாரும் தான் தொழுதாரு. எல்லா 100 பேர் தொழுகிறோம். 100 பேரோட தொழுகைக்கு நன்மை ஒண்ணு இல்லைன்னு ரசூலுல்லாஹ் 10க்கு 1, 9க்கு 1, 8க்கு 1 குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஏன்? எதை வச்சு இது ஏற்றிருந்தாங்க? குஷுவை வச்சு. அதான் இப்னு அப்பாஸோட விளக்கம். எந்த அளவு நீங்க புரிஞ்சு உணர்ந்து ஈடுபாடோட சிந்தனையோட பயபக்தியோட உணர்வோட தொழுதீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு ரிவார்ட்ஸ், அதை வச்சுதான் உங்களுக்கு கிரெடிட், அதை வச்சுதான் உங்களுக்கு மார்க்ஸ், அதை வச்சுதான் நம்மளுக்கான நன்மைகள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப 16வது விஷயம், என்ன தொழுகிறோம், அதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு உணர்ந்து நாம் சொல்ல வேண்டும். அடுத்து 17வதாக தொழுகையிலும் துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்று தந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலையை பற்றி சொல்லும் பொழுது முஸ்லிமில் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவானது, அக்ரபு மா யகூல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிரு துஆ. ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை என்பது அவன் சஜ்தா செய்யக்கூடிய நிலையாகும். ஃபஅக்ஸிரு அத்-துஆ, அந்த சஜ்தாவுடைய நிலையில் நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. துஆ செய்து கொள்ளுங்கள் மட்டும் இல்ல, ஏன்னா சஹாபாக்கள் துஆ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. 10வது அதிகப்படுத்துங்கள். அப்ப சஜ்தாவுடைய நேரத்தை நீட்டுங்கள்.
ஒரு சுப்ஹான ரப்பில் ஆலா 3 தடவை சொல்லிட்டு டப்புனு எந்திரிக்கிறது இல்ல. சஜிதா சுப்ஹான ரப்பில் ஆலா சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து உங்க தேவைகளை கேளுங்கள், அதை அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சஜிதா என்பது அல்லாஹ்வுடைய தேவையை கேட்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக தொழுகையினுடைய சஜிதால நம்ம துஆ செய்யறோம் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம சிந்தனை இருக்கும், அல்லாஹ்ட்ட இதை கேட்கணும், முதல் சஜிதால இந்த விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும், கல்வியை கேட்கணும், இறைச்சத்தை கேட்கணும், அல்லாஹ்ட்ட இந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான கேட்கணும், அல்லது ரெண்டாவது சஜிதால குழந்தை பாக்கியத்தை கேட்கிறோம், அல்லது மற்ற ஒரு விஷயத்தை கேட்கிறோம், இன்மை மறுபடிய வெற்றி கேட்கிறோம், கேள்வி கணக்கு லேசாக கேட்கிறோம், அடுத்த சஜிதால சொல்றதை கேட்கிறோம், அடுத்த சஜிதால நரகத்தை விட்டு பாதுகாப்பு இருக்கு. எவ்வளவு துவாக்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் ஓதுன சுன்னத்தான துவாக்கள் நிறைய இருக்கு. சஜிதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான துவாக்கள் ஹிஸ்னுல் முஸ்லிம் எடுங்க. சுப்ஹானல்லாஹி வ ரப்பனா பிஹம்திக அல்லாஹு அஃபிர்லி அல்லாஹு அஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆখিরஹு வ அலைனஹு சிர்ரஹு. இது ரசூலுல்லாஹ் கேட்ட துவாக்கள். சஜிதால ஒவ்வொரு சஜிதாவிலும் கேட்ட துவாக்கள். இதையெல்லாம் ஒரு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு மூமின் மனப்பாடம் செஞ்சு ஓதி ஆக வேண்டும். வெறுமனே சுப்ஹான ரப்பில் ஆலா போதாது. அது மட்டுமே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத் தரக்கூடியதாக அது தொழுகையின் அடுத்த கட்டத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த மாதிரி துவாக்கள்லாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு மனப்பாடம் செய்யணும். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துவா செஞ்சிருக்காங்க. அதை தாண்டி குர்ஆன் சுன்னாவில் நம்மளுக்கு கிடைத்த துவாக்களை ஓதலாம். இப்ப இங்கே ஒரு கேள்வி வரும், தாய்மொழியில் துவா செய்யலாமா என்பது. இந்த விஷயத்துல மார்க்கறிஞர்கள் இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கு. உறுதியா தாராளமா கேட்கலாம்ங்கிறத அடிச்சு சொல்ல முடியாது, கேட்கவே கூடாதுன்னு அடிச்சு சொல்ல முடியாது. ரெண்டு கருத்து இருக்குதான் செய்யுது. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து வலுவானதா இருக்கலாம், இன்னொரு சிலருக்கு இன்னொரு கருத்து வலுவானதா இருக்கலாம். அது கருத்து வேறுபாடு நான் சொல்லியிருக்கேன். எனினும் பல்வேறு அறிஞர்கள் அதை தவிர்க்கும்படி சொல்லியிருக்கிறாங்க. தாய்மொழியை நீங்க தவிர்த்துக்கிறீங்க, நீங்க பொதுவாக மனப்பாடம் செஞ்சு ஓதுங்க. எல்லாத்துக்கும் அழகான துவாக்கள் சுருக்கமா கற்றுத்தரப்பட்டிருக்கு. அல்லாஹ்விடத்தில் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று திருமணத்துக்காக கேட்கிறப்போ திருமணத்துக்கான ஒரு துவா வரி இருந்தா மனப்பாடம் பண்ணி கேள. ஒரு குழந்தை பாக்கி வேண்டாம், 4 வார்த்தை துவா மனப்பாடம் பண்ணி கேள. நான் தமிழ் மொழியில தான் கேட்க நீங்க வம்பு பண்றீங்க அப்படிங்கிறதும் சில அறிஞர்களுடைய நியாயமான வாதம் தான். அதனால கடன் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லாஹ்வோட பரக்கத்தா இருக்கட்டும், அல்லாஹ்வோட பரக்கத்தை கேட்கிறது, ரிஸ்கை கேட்கிறது, நிம்மதியை கேட்கிறது, எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு வரி அரை வரியில குர்ஆன் சொன்னதுவா இருக்கு. அதை மரணம் செய்து ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த வார்த்தையிலிருந்து நாம் கேட்பது சிறந்தது. கருத்து வேறுபாடில் இருந்து நாம் அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறோம் என்பது ஏற்றமானது. அல்லது இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்ன மாதிரி மனசால கேட்கலாம், வார்த்தை வெளியிடாமல் தாய்மொழியை பயன்படுத்தாமல் மனநம் அதாவது மௌனமாக இருந்து கூட துவா செய்வதற்கு அனுமதி உண்டு. ஆக சஜிதால துவா செய்து நம்மகிட்ட இருக்கணும் குர்ஆனுடைய துவா. அதனாலதான் மார்க்கறிஞர்கிட்ட குர்ஆன் வசனங்களை ஓதலாமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சஜிதால குர்ஆன் வசனம் ஓதுறத எடுத்திருக்காங்க, ஓதக்கூடாது. ஆனா துவாவுடைய வசனமா இருந்தா ஓதலாம். ரப்பனா எத்தனை ஓதுறீங்க, எத்தனை ரப்பனாக்கள் இருக்கு, எத்தனை துவாக்கள் இருக்கு, அதை துவா இந்த ரீதியில் ஓதலாம். சுன்னாவில் வந்திருக்கிற ஹதீஸ்ல வந்திருக்கிற துவாக்களை ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். ஆக சஜிதாக்கள் துவாவால் நிரப்பப்பட வேண்டும். அதன் மூலமாக தொழுகையினுடைய கவனம் உள்ளட்சம் கிடைக்கிறது. 18வது தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய திக்ருகளை செய்ய வேண்டும். 18வது இதோட தொழுகையினுடைய அங்கம் முடியுது. அதுக்கப்புறம் செய்யக்கூடாதுங்கிறத 19ல இருந்து வருது. 18வதாக ஷேக் சொல்றது தொழுகைக்கு முன்னாடி எப்படி சொன்னாங்க முதல் விஷயம், அந்த மாதிரி 18வது விஷயம் தொழுகை முடிச்சிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது, அல்லாஹ் அனீனி துஆ ஓதுறது, அல்லாஹ் லா மானி துஆ ஓதுறது, ஆயத்துல் குர்சி ஓதுறது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 33 ஓதுறது, குல் சூரா, ஃபலக் சூரா, நாஸ் சூரா ஓதுறது. இது எல்லாத்தையும் கவனத்தோடு சிந்தனையோட இறைச்சத்தோட நம்ம என்ன செய்யணும், அதையும் பேணணும். அப்படி பேணும் பொழுது அப்போ அதுவும் நம்மளுக்கு தொழுகையினுடைய ஒரு ஈடுபாட்டை நம்மளுக்கு ஏற்படுத்தி தருகிறது என்பதாக சொல்றாங்க. 18. அடுத்து 19வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 19ல இருந்து வரக்கூடிய 33 வரைக்கும் செய்யக்கூடாது, டோன்ட் செய்யக்கூடாத விஷயங்கள். 18 வரைக்கும் வந்தது நாம் செய்ய வேண்டிய மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள். 19ல இருந்து 33 வரைக்கும் வரக்கூடியது நாம் எதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அதை சுருக்கமா பார்ப்போம். 19வதாக சொல்லக்கூடியது, அதாவது நாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது நம்ம அந்த கவனத்தை சிதறடிக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விஷயம் நமக்கு முன்னாடி பக்கத்துல இருந்துச்சுன்னா அதை அகற்றிடணும், அதை நீக்கிடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தொழுதுட்டு இருக்கும் போது முன்னாடி ஒரு ஸ்கிரீன் தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கிரீனில் அந்த சீலை அல்லது ஒரு திரை, அந்த திரையில் சில வண்ணங்களும் சில விதமான ஓவியங்களும் இருந்தது. உருவப்படம் நினைச்சுக்காதீங்க, சில வண்ணங்கள் உருவப்படம் இருந்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வராம நின்றது அது வேற சம்பவம். வீட்டுக்குள்ள ஆடவர்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லி நின்றாங்கல்ல, அது வேற சம்பவம். இது தொழுகையை நிற்கும் போது முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு சொன்னா, ஏதேனும் ஒரு திரையில ஒரு சில ஓவியங்கள் வண்ணங்கள் எல்லாம் இருந்தது. அப்ப அது கவன சிதைவு ஏற்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸீனி
யா ஆயிஷா அஸீலி அன்னி, இதை நீக்கு, என்னை விட்டு இதை தூரப்படுத்து, அப்புறப்படுத்து. வேண்டாம் உலா தஸாலு தஸாவிரு தவரதலி ஃபி ஸலாத்தி, என் தொழுகையில அதுல இருக்கக்கூடிய ஓவியங்களும் வண்ணங்களும் அந்த கோடுகள் அதெல்லாம் என் கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டே இருக்குது, தூக்கி போடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்து அவர்கள் தலையாணிக்கு உரையாக அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் விரிவுரையில மார்க்கறிஞர்கள் எழுதுறாங்க. இது ரவாஹுல் புகாரில பதிவான ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. இது ஒரு செய்தி. அப்போ நம்ம முன்னாடி நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸோ அல்லது வேற ஏதாவது பேக்ஸோ கவர்ஸ் ஏதாவது கொண்டு வந்து வைக்கிறாங்க, அதனால நமக்கு சிந்தனை தடுமாற்றம் ஏற்படுத்த வைக்கவே கூடாது. நம்ம முன்னாடி அந்த மாதிரியான பொருட்கள் வைக்கிறது தவிர்க்கணும். துருவம் முன்னாடி கொண்டு வந்து சில பேர் பேக்கை வச்சிருவாங்க, அப்படியே லேப்டாப்பை வச்சிருவாங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஸ்டிக்கர், இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கும் அதை படிப்போம், ஒரு கூட நிற்கும் போது படிப்போம், மற்றவங்க படிப்பாங்க, கவன சிந்தனை ஏற்படுத்த கூடாது. ரசூலுல்லாஹி நீக்குன்னு சொன்னாங்க. இதனால தொழுகையை புரிஞ்சிடாது, ஆனா உள்ளச்சம் போயிடும். அதனாலதான் பள்ளிகள்ல பல்வேறு விஷயங்கள் முன்னால் எழுதப்பட்டிருக்கும் போது தவிர்க்கப்பட வேண்டும் மார்க்கறிஞர் சொல்றாங்க. ஸ்டிக்கர்ல வசனங்கள் எழுதுறது அதெல்லாம் தொழிலாளியுடைய கண்ணு படுற இடத்துல இருக்கக்கூடாது. சைட்ல நம்ம நினைவூட்டல்களாக வச்சிருக்கோம். இதுல மேக்ஸிமம் பார்வை படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. முன்னாடியோ கீழேயோ அது இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வந்து கீழே பர்ச்சேஸ் போயிட்டு வந்துட்டு அந்த பேக் கொண்டு முன்னாடி வைக்கக்கூடாது. அதுல பல்வேறு படங்கள் இருக்கும் இல்லை எழுத்துக்கள் இருக்கும். அப்போ ஒரு கவர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பல விஷயங்கள் இருக்கும். அதை பார்த்து அந்த சிந்தனைக்குள்ள போய் அவர் அந்த கடைக்கு போனது, வாங்கினது, சண்டை போட்டதெல்லாம் அவர் நினைச்சு தொழில் நின்றுட்டு இருப்பாரு. யார் செஞ்ச வேலை நம்ம கொண்டு வந்து கவரை கொண்டு வந்து வச்சதனுடைய விவரீகம். இதனால சிந்தனை தடுமாற்றம் ஏற்படும். இதை தவிர்த்து சொன்னாங்க. 19 20வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆடைகளிலேயே சிந்தனை தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் இருந்தால் அதையும் தவிர்க்க வேண்டும். இதற்கும் ஆதாரம் அளிக்கிறது முஸ்லிமில் பதிவான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹம் அப்படிங்கிற ஒரு சஹாபி, இதை பத்தி ஜும்மால கூட ஒரு நாள் நம்ம விரிவா சொன்னோம். அபூ ஜஹம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆடை கொடுத்தாங்க, மேலாடை. அதுல ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் இருந்தது, அழகான கோடுகள், சிவப்பு கருப்பு நிறமான கோடுகள் எல்லாம் இருந்தது. அதை அணிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பளிப்புங்கிறதுனால தொழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைன்னஹு ஆனிஃபன் அல்ஹத்னி மினஸ் ஸலாம், தொழுது முடிச்ச உடனே கழட்டி கொடுத்துட்டாங்க. இதை கொண்டு போய் அபூ ஜஹம்ல கொடுத்துட்டு அம்பிஜானியான்னு ஒரு எளிமையான ஆடை இருக்கு, அம்பிஜானியா வாங்கிட்டு வந்து என்கிட்ட தாங்க, இது பிளைனான துணி, இதை தாங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அதே மாதிரி அதை கொடுத்துட்டு அம்பிஜானியை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. காரணம் கேட்டதுக்கு, தொழுகையில் என்னை இது தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது, என்ன அந்த சிந்தனையை இது மாற்றிவிட்டது. அப்ப நம்மளுடைய ஆடை, அது இருக்கக்கூடிய அலங்காரங்கள் நமது சிந்தனை தடுமாற்றத்தை ஏற்படுத்தினா அப்படிப்பட்ட ஆடையை வேணாம் கிளட்டி கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக, அன்பளிப்பை திருப்பி கொடுத்துட்டாங்களேன்னு அவர் நினைக்க கூடாதுன்றதுக்காக அவருடைய எளிமையான இன்னொரு ஆடையை வாங்கி அணிந்து கொண்டார்கள். அதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம போடக்கூடிய டிஷர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றது, எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளவு கோட்ஸ், ஏதாவது ஒரு பேரு, சரிங்களா, ஃபுட்பால் வீரருடைய பேரு, கிரிக்கெட் வீரருடைய பேரு, அந்த நம்பரு, அதை போட்டுட்டு வந்து நான் நிக்க, எனக்கு பின்னாடி 10 பேர் அதை படிக்க, அவருக்கு அந்த சிந்தனை வர, ஏன் இந்த முசீபத், இந்த பாவத்தை நம்ம ஏன் சம்பாதிக்கணும், அதெல்லாம் தவிர்க்கணும். அப்படிப்பட்ட ஆடை நீங்கள் அதுக்கு மேல ஒரு சட்டையை போடணும். அதுதான் அந்த அப்படிப்பட்ட டிஷர்ட்ஸை போடுவது தவிர்க்கப்பட வேண்டும். அது வந்து மிக மிக உள்ளச்சத்தை கெடுக்கக்கூடிய ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, இது வரைக்கும் 20-21 விஷயம் பார்த்திருக்கோம். உள்ளச்சத்துக்கு இடையூறான விஷயத்தை எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனத்தோடு அந்த விஷயத்தை நமக்கு நேர்வழி கொடுத்திருக்கிறாங்க. ஷைத்தான் வந்து தடுமாற்றம் ஏற்படுத்துறான்னா தோணு துப்பி நீங்க ஷைத்தானோட பாதுகாப்பு தேடுங்கிறாங்க. நம்மளே அது மாதிரி ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு எழுத்துக்கள் இருக்கக்கூடியது அல்லது வித்தியாசமான ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் எல்லாருக்குமே அது மேலே பார்வை போற மாதிரி ஒரு ஆடை அணிஞ்சு வந்து நிக்கிறது நல்லதல்ல. இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இது 20வது விஷயம். அடுத்து 21வது, அடுத்த 3 விஷயத்தை இன்னும் சுருக்கமா சொல்றேன். தொழுகையில் பசி இருக்கும் பொழுது தொழுகையை நீங்க தொழுகாதீங்கன்னு சொல்லலாம். பசியோடு இருக்கும் பொழுது உணவு தயாராக இருந்தால் தொழுகை இல்லை அப்படின்ட்டாங்க. ஏன் இல்லை? தொழுதால் அந்த தொழுகையில் உள்ளச்சமும் கவனமும் சிந்தனையும் ஈடுபாடும் இருக்காது. பசியோடு நிற்கும் பொழுது ஒரு ஆர்வத்தோட நிற்க முடியாது, ஈடுபாடும் நிற்க முடியாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உணவு தயார் ஆகலன்னா சரி, வந்து நீங்க பல்ல கடிச்சு நிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சிந்தனை வச்சுட்டு நீங்க நிக்கலாம். ஆனா உணவு தயாரான பிறகு வந்து நிக்கிறவருக்கு இன்னும் சுத்தமா ஈடுபாடு இருக்காது. போய் சாப்பிடணும், சாப்பிடாம வந்துட்டமே அப்படிங்கிற நிலை இருக்கிறனால தொழுகைக்கான இகாமத் சொல்லப்பட்டு, வேறு சில ஹதீஸ்ல அப்படி வருது, தொழுகைக்கான இகாமத் சொல்லப்பட்டு விட்டாலும் பசியோடு இருப்பவருக்கு உணவு தயாராக இருந்தால் அவருக்கு தொழுகை இல்லைங்கிறத சொன்னாங்க. இதெல்லாம் நல்ல ஆழமா சிந்திச்சு பார்த்தோம்னா முழுக்க 100க்கு 100 இது சொன்னதுக்கான காரணமே சிந்தனை இல்லாம நீ தொழுவ, சிந்தனை இல்லாம என் பின்னாடி வந்து நீங்க தொழுவே தேவையில்ல, சாப்பிடுவாங்கிறாங்க. ஜமாத் ரிசல்ட்டா என்ன மார்க்கறிஞர்கள் சொல்றாங்க, ஜமாத்து தவறக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் அவர் மன்னிக்கப்பட்டவர், அவருக்கு எது குற்றம் அல்ல, அவர் வந்து சாப்பிட்டுட்டு வந்துதான் தொழுகணும் அப்படிங்கிறது சட்டம். இது 21வது செய்தி. 22வது செய்தி அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
மலஜலங்களை அடக்கி கொண்டு தொழுவதும் கூடாது. மலத்தை அடக்கி கொண்டு சிறுநீரை அடக்கி கொண்டு அல்லது காற்று கிளிக்கூடிய நிலைமையில் இருக்கு அதை அடக்கி கொண்டு தொழுவதும் கூடாது. இதுக்கு 100% காரணம் இதை தவிர வேற எதுவும் இல்லை. அடக்கிட்டு தானே தொழுதாரு, தொழுதான் முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் தொழுகும் போது என்ன சிந்தனையோடு தொழுதாரு, எவ்வளவு கஷ்டத்தோடு தொழுதாரு, எவ்வளவு அந்த தொழுகையை ஈடுபாடு இல்லாம கவனம் இல்லாம நினைச்சுக்கிட்டே தான் அவர் தொழுதாரு அடக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அதனால அதெல்லாம் ஒரு தொழுகையா அப்படின்னு சொல்ல கேட்கிறேன். அப்படி எங்க தொழுவு வேணாம், என்னடாவது சமாளிச்சு தொழுதுட்டு போயிருக்கேன், ஜமாத்து நன்மை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். நீ ஜமாத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, முன்சப்புக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல, மலஜலம் கழிச்சுட்டு வந்தா நம்மளுக்கு முன்சப்பு கிடைக்காம போகலாம், சில அவ்வளவு தக்பீர் கிடைக்காம போகலாம், அல்லது குறைஞ்சபட்ச முன்சப் கிடைக்காமல் போகலாம், அல்லது ஜமாத்தே கிடைக்காமல் போகலாம். எதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கா, அதை முடிச்சுட்டு வாங்குங்கிற இயல்பை இஸ்லாம் என்பது நமக்கு சொல்லி தருகிறது. ஆனா ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் திட்டம் சரியாக இடணும். சாப்பிடுற நேரத்துல முறையா சரியா சாப்பிட்டு தொழில் பெறதுக்கு திட்டமிடணும். மனதினத்தை எல்லாம் சீக்கிரமாக கழித்து எல்லாமே சொல்லும் போது தொழுகை வரக்கூடிய திட்டத்தை ஒரு மனிதர் சரியாக திட்டம் தீட்டிக் கொண்டு அவர் தொழுகையில் நிற்கிறதா கெட்டிக்காரத்தனம். எப்போதாவது சூழ்நிலை மாறிவிட்டது, நம்ம கையில இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க தொழுகை காரணம் காட்டி நிற்கிற அவசியம் கிடையாது. பசியோடும் தேவைகளை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் நிற்க வேண்டாம் என்ற அளவுக்கு மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இறுதியாக இன்றைக்கான இறுதியான செய்தி 23வது செய்தி, தூக்கம் மிகைத்தாலும் தொழுகாதீங்கன்னாங்க. சாப்பாடு ஒரு இயற்கை, மலஜலம் ஒரு இயற்கை, தூக்கம் நித்திரை என்பது மனிதனுக்கான ஒரு இயற்கை. இந்த 3 இயற்கையும் இஸ்லாம் கவனத்துக்கு கொள்கிறது. நீங்கள் தொழுகும் பொழுது தூக்கம் உங்களை மிகைத்தால் அவர் சென்று தூங்கிக் கொள்ளட்டும், அவர் சென்று தூங்கி விடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த தொழுகை? இரவு தொழுகை. இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகை, கியாமுல் லைல் தொழுகை. அதுதான் இதனுடைய விளக்கத்தில் விரிவுரையாளர்கள் எழுதியிருக்காங்க. அப்ப தஹஜ்ஜுத் தொழுகையில் நம்ம சொல்லும்போது அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? 3ஆம் இரவில் இருந்து தொழ வேண்டும். ரசூலுல்லாஹி சொன்னா என்ன? 3ஆம் இரவில் இருந்து தொழுவார்கள். நம்ம புரிதலுக்கு சொல்றதா தான் 2:30 மேல. ஆனா இரவுக்கு தான் 6:30ல இருந்து ஆரம்பிச்சதுல. அப்ப 2:30 மேல எந்திரிச்சு தொழுறது 3ஆம் இரவு. இப்படி 2 மணிக்கு 3 மணிக்கு அல்லது 4 மணிக்கு மேல கூட எந்திரிச்சு தொழுறோம், தஹஜ்ஜுத் தொழுறோம். அன்னைக்கு நம்மளுக்கு ஈடுபாடு வேலைகள் அதிகமா இருந்து டயர்டா இருந்து தூக்கம் அதிகமா இருக்கு மிகைக்குது அப்படின்னா எப்போ தொழுறது 8 ரக்காத்து தொழுதுருவோம், எப்போ தொழுறது 4 ரக்காத்து தொழுதுருவோம், ஒரு 2 ரக்காத்து டெய்லி தொழுவோம், 2 ரக்காத்து தொழுதுருவோம்னு நினைக்க கூடாது. அப்படி நீ கடமையான அல்லாஹ் செஞ்சிருப்ப தேவையில்லை. குவாலிட்டி இல்லாம, சிந்தனை இல்லாம, தடுமாற்றத்தோட, உணர்வு இல்லாம அல்லாஹ் ஒரு காணிக்கை செஞ்சு தொலைவோம் அப்படிலாம் இஸ்லாம்ல இல்ல. அல்லாஹ் இதை தொழுதுட்டு போயிருவோம், அந்த கடமையை பிடிச்சிருவோம்லாம் இல்ல. உனக்கு பசி இருக்கா வேணாங்கிறான், உனக்கு மலஜலம் தேவை இருக்கா வேணாங்கிறான். தூக்க வகைக்குதா போய் தூங்கிருங்க. அல்லாஹ் அந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலி தருவான். தொழ முடியலைங்கிற இந்த எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலி தருவான். தொழுகைக்கான முயற்சிக்கு அல்லாஹ் கூலி தந்துருவான். ஏன்னா வேற சில ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவர் தொழுகும் பொழுது அவர் தனக்கு துவா செய்வாரா, தனக்கு எதிராக பத்துவா செய்வார் என்பதை அவர் அறிய மாட்டார். ஒரு சில வார்த்தைகள் நம்ம மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சிந்தனை எல்லாம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொழுகையில் தூக்கம் வந்தா நீங்கள் தொழுகை விட்டு நீங்கள் தூங்கி விட்டு அவர் தொழுது கொள்ளட்டும் என்பதுதான் நபிசுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல். ஆனா இதை நம்ம இஷாவுக்கும் ஃபஜருக்கும் எடுத்துக்கொள்ள கூடாது. சரிங்களா? ஃபஜர் நேரத்துல தூக்கம் வருது, இஷா நேரத்துல தூக்கம் வருது என்பதெல்லாம் அது ஷைத்தான் தரப்பிலிருந்து வரக்கூடியது. அது முனாஃபிகீன்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இரவு தொழுகையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம தொழுகையை பிற்படுத்திக் கொள்ளலாம். தொழுகாமல் இருந்தாலும் தவறில்லை. இது எல்லாம் நம்மளுக்கு தரக்கூடிய செய்தி என்ன? கவனத்தோடு, ஆர்வத்தோடு, அல்லாஹ் முன்னாடி நிற்கிற சிந்தனையோடு தொழுங்க. அந்த சிந்தனை சிதறடிக்கக்கூடியது எது வந்தாலும் இஸ்லாம்ல காம்ப்ரமைஸ் இல்லை, விட்டுருங்க. அதுக்கு நீங்க அதுக்கு சரி பண்ணிட்டு நீங்க தொழுவுங்க. தொழுவுனா தரமா தொழுவுங்க, சிந்தனையோட ஒரு கவனத்தோடு இறையச்சத்தோட பயபக்தியோட தொழுவுங்க. அந்த தொழுகை தான் உண்மையான தொழுகை. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு தொழுத சஹாபாக்கள் நம்ம தொழுது வழிகாட்டுதலாக முன்னுதாரணமாக தொழுது காமிச்சு தொழுகை அதுதாங்கிறத இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வோம். அடுத்த 10 செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்த்து கடைசியா இந்த 33 என்ன என்பதை ஒரு தடவை வரிசையா பார்த்து முடிச்சிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் மனதில் பதிய வைத்து நம்மளுடைய ஃபர்தான தொழுகைகளிலும் சுன்னத்தான தொழுகைகளிலும் குறிப்பாக தராவி தொழுகைகளில் இந்த அம்சங்களை பேணக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.